வெல்கம் டு ஒன் ஆஃப் 2.0. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட யூசேஜ் என்ன இருக்குது, எத்தனை வகையான ஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம ஒன் ஆஃப் 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களை நோக்கி வந்து சேரும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஒரு ப்ரோக்ராம். இது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுது. இதை தான் ஷார்ட் ஃபார்மாக ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஒர்க்கு என்னென்னா இது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கு பேசிக்ஸை ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு இன்டர்மீடியட் பர்சனாக இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது ப்ராசஸருக்கு புரிகிற லாங்குவேஜ் தான் அசம்பிளி லாங்குவேஜ். இது ரொம்பவே டஃப்பான ஒரு லாங்குவேஜ். ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது இந்த பக்கம் இருக்கிறவர் யூசரு, அந்த பக்கம் இருக்கிறவர் ஹார்ட்வேரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இன்டர்மீடியட் பர்சனாக இருக்கிறவர் தான் ஓஎஸ். ஓஎஸோட ஒர்க்கே என்னென்னா யூசரோட லாங்குவேஜ் ஹார்ட்வேருக்கு புரியாது. ஸோ ஹார்ட்வேருக்கு புரியுற லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் ஓஎஸ். அதான் ஓஎஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் யூசரை ஷெல் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க, ஹார்ட்வேரை கர்னல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. இந்த ஷெல் ப்ரோக்ராமில் ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று கம்பைலர், இன்னொன்று இன்டர்பிரிட்டர். இப்போ நம்ம கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரிட்டர்னா என்னன்னு பார்த்துருவோம். கம்பைலர்னா என்னென்னா நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் கோட் டைப் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராம் கோட் டைப் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்ததுன்னா அதை நம்ம ப்ரோக்ராம் கோட் டைப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை லிஸ்ட்டு போட்டே காட்டும். இந்த மாதிரி உங்கள் ப்ரோக்ராமில் இந்த எரர்ஸ்லாம் இருக்குது, இதை கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் கோட் டைப் பண்ணதுக்கப்புறம் தான் அது எரரே காட்டும். அதுதான் கம்பைலர். இன்டர்பிரிட்டர்னால் என்னென்னா இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் கோட் டைப் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராம் கோட் டைப் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் வந்துடுச்சுன்னா அது எரர்னு அந்த இன்டர்பிரிட்டருக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு நம்மளை மூவ் பண்ண விடாது. அந்த எரரை கிளியர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை போக விடும். அதுதான் இன்டர்பிரிட்டர். இப்போ நம்ம கம்பைலருக்கும் இன்டர்பிரிட்டருக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை மட்டும் பார்ப்போம். கம்பைலர் கம்பைலர் சோர்ஸ் ப்ரோக்ராமை வெறும் சிங்கிள் லைன்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். ஆனால் இன்டர்பிரிட்டர் சோர்ஸ் ப்ரோக்ராமை லைன் பை லைனாக தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். கம்பைலர் ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இன்டர்பிரிட்டர் ரொம்பவே ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். கம்பைலர் அதோட ஒர்க்கை ரொம்பவே லெஸ் டைம்லேயே முடிச்சிடும். பட் ஆனால் இன்டர்பிரிட்டர் அப்படி இல்லை, அதோட ஒர்க்கை ரொம்பவே மோர் தென் டைம் எடுத்துக்கும். கம்பைலர் இஸ் மோர் எஃபிஷியன்ட், பட் ஆனால் இன்டர்பிரிட்டர் லெஸ் எஃபிஷியன்ட் தான். ஆனால் கம்பைலர்ஸ் சைஸில் ரொம்பவே பெருசாக இருக்கும், பட் ஆனால் இன்டர்பிரிட்டர் சைஸில் ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். இதுதாங்க கம்பைலருக்கும் இன்டர்பிரிட்டருக்கும் நடுவில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸு. ஈஸியான வே என்னென்னா டர்போசி, நெட்பீன்ஸ் இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் மூலமா டைப் பண்ணோன்னா இதுவே கம்பைல் பண்ணி ஓஎஸ் கர்னல் ப்ரோக்ராம் மூலமா ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்ணோம். இந்த ஹார்ட்வேர் லாங்குவேஜ் சொல்கிறப்பா அப்படின்னா என்னப்பான்னு நீங்கள் கேட்கலாம். ஹார்ட்வேர் லாங்குவேஜ்னால் ஒன்றுமே இல்லைங்க, 0 1 இதுதான் ஹார்ட்வேருக்கு புரிகிற லாங்குவேஜ். ஸோ நம்ம நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நம்ம சிஸ்டமுக்கு ஒரு ஆர்டர் போடுவோம், அது சிஸ்டமுக்கு புரியாது. ஸோ அந்த ஆர்டரை சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜை கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த ஓஎஸ். ஓஎஸ்லேயே நிறைய வகையான ஓஎஸ் இருக்குங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், iOS, குரோம் ஓஎஸ், லினக்ஸ், ஃபெடோரா, ஆண்ட்ராய்ட், மேக் ஓஎஸ், யூனிக்ஸ், உபுண்டு, பிளாக்பெரி ஓஎஸ், இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஓஎஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு